மாதம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. 800 லிட்டர் பால் ஊற்றினா 100 கிலோ சக்கரை கிடைக்கும். பழனி பஞ்சாயத்து போகிறது இதுதான். கையில் கால் பட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே கழுண்டே போயிடும், எலும்பு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. ஒரு நாளைக்கு வந்துங்க 400 கிலோ சக்கரை தயாரிக்கிற அளவுக்கு கரும்பு வெட்டுவாங்க. இந்த கரும்பை வெட்டி வந்து ஒரு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், எடுத்து கொண்டு போய் ஆலமேட்டில் போடுவாங்க. இப்போ இந்த கரும்பை கொண்டு வந்து இங்கே போட்டுறாங்களா, இந்த கரும்பு கொண்டு வந்து போட்டோன்னா எடுத்து இதில் விட்டு மோட்டாரை போட்டுவிட்டா கரும்பு பால் புளிங்க. பால் புளிஞ்சு இந்த வழியாக போய் சக்கை வந்து அந்த வழியாக வந்துடும். அப்போ இந்த பால் வந்துங்க இந்த வழியும் டியூப் வழியாக எப்படியே போச்சுன்னா இந்த இதில் ஸ்டோரு இதில் ஃபுல்லாக நம்பிக்கைங்க. இதில் நம்பின உடனே அப்புறம் எடுத்து இது இப்போ எடுத்து விடணுங்க. இந்த ஓசை கழட்டி இதில் விட்டால் அதுபடி பாவு காய்ச்சணும். இது 2 மணி நேரம் அவங்க இது காய்ச்சறதுக்கு. 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் தான் பாவு வரும். இப்போ இது இன்னொரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது பாவு ஆகிறதுக்கு. பாவானா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பதம் பார்க்கணும். இது மெயின் என்னன்னா தரம் பார்க்குறதுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்க்க முடியும், எல்லாரும் காய்ச்ச முடியாது, எல்லாரும் பார்க்க முடியாது. எண்ணெய் போடலின்னு பதம் வராது. இது தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய். இந்த எண்ணெய் தான் நாங்கள் போடுறத அந்த பதத்துக்கா இல்லைன்னா வராது. இதை தான் இப்போ பாவுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாங்க. இந்த பாவில் எப்படி இந்த வெள்ளம்லாம் அப்படியே அச்சா வருது கட்டம் கட்டமாக? அதெல்லாம் அது அச்சு பகலையில் ஊற்றினோம்னா அச்சு வெள்ளம். துணி எடுத்து உருண்டையாக பிடிச்சா உருண்டை வெள்ளம். இதுவே வந்து கடலை, சுக்கு, மிளகு இது எல்லாம் போட்டு நாமளே கடைக்கு பாவில் ஊற்றி வச்சோம்னாக்கா அது கடலை மிட்டாய். கடலை மிட்டாய். ஆமாங்க. இப்போ இதில் என்னென்ன வடிவத்தில் வெள்ளம் எடுக்கலாம்? இந்த பாவுல இருந்து என்னென்ன டைப்பான வெள்ளம் எடுக்கலாம்? அச்சு வெள்ளம் இருக்கலாம், சிரச்சு, பெரச்சு இதெல்லாம் எடுக்கலாம். அதிலிருந்து தேங்காய் குடுமி அளவுக்கு உருண்டை வெள்ளம், அதாவது பொங்கலுக்கெல்லாம் உருண்டை வெள்ளங்கிறாங்களா, இது எடுக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டான டைம். இப்போ துணி வச்சு பிடிச்சோம்னா உருண்டை வெள்ளம் ஆகிடுச்சு. இப்போ பிடிச்சி ஆமாம், உருண்டை பிடிச்சோம்னாக்கா கரெக்டான இப்போ பதம். துணியை ஈர துணியை நனைச்சி அதுக்கு அள்ளி போட்டு இப்படி உருண்டையாக உருட்டணும்னாக்கா அது உருண்டை வெள்ளம். இப்போ நாங்கள் வந்து தூளாக பண்ணி இது சர்க்கரையாக மாற்றுறோம். இது உருண்டையாக வெள்ளம் போடுறதுனால உருண்டை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் வந்து நாங்கள் போயிட்டு சக்கரை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. ஆமாங்க. பின்னால் அந்த ஜீனி மேம், அதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க? வெள்ளை, அது அஸ்கா. அஸ்கா சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட மாட்டோம் நாங்கள். அது அதில் கெமிக்கல் இருக்குது, அதனால நாங்கள் அது சாப்பிட்றதுல போட்டாலும் வாயெல்லாம் புண்ணு. பதமாச்சா? போ பதமாகிடுதுங்க. எடுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ கையில் எடுக்கலாம். சுடு இருக்குது. இதுதான் கவுந்தம்பாடி நாட்டு சக்கரை. டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? பாருங்க, எல்லாம் சூடாக இருக்கு. ஆமாங்க, சூடு. அப்புறம் இப்போ தானே இறக்கி ஆறணும், இன்னும் 2 தேப்பு தேய்க்கணும். அப்பா அவ்வளோ வாசனை, அவ்வளோ சுவையாக இருக்கு. ஆமாங்க, பயங்கர தித்திப்பாக இருக்கு. நீங்கள் எவ்வளோ வருஷமாக அது மாதிரி? நான் 25 வருஷம் பண்ணியிருக்கேன். 25 வருஷமா இந்த தொழில் தான்? ஆமாங்க. மழை வழினா 1 மாதம் முடிச்சிருவோம். 1 மாதம் 30 நாள் தான் அதோட வேலை. ஆமாம். மற்ற நாள்லாம் நாங்கள் விவசாயத்தை பார்த்து பேச முடியாது. எப்படி வெள்ளம் இது ஒரிஜினல் வெள்ளம், இது போலியான சக்கரைன்னு கண்டுபிடிக்கிறது? அது இனி சக்கரை வந்து வாயில் போட்டாங்க கொஞ்சமாவது புளிப்புத்தமை வரணும். புளிப்புத்தமை வந்துன்னா அது கலப்படம் இல்லாதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். உப்பு கரிச்சதுன்னா அது கலப்படம் இருக்குதுன்னு